சாமி இங்க வந்துருச்சு. ஊர் அப்பலார் சொன்னாரு, வந்த சாமி என்ன சாமி நீ கேள்வி கேளியாண்டார். நான் கேட்டேன் வந்தது யார் தானே. உசு உசுந்துச்சு. சேலையை சொரு வச்சு ஆத்தாடி உலையில தண்ணி ஊத்துல ஓடி வச்சு சாமி அழைக்கிறேன். கருப்பூர் ஹலோ 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 ஐயா இந்த 3 பேர்த்த ஐயா அண்ணே அங்கே இருக்க இந்த 3 பேர்த்த அரைஞ்சு வச்சிடும். ஊரே அடிச்சு கிடந்தா ஒருத்தர் மட்டும் உழ வச்சாங்க. அங்கே படுத்தா தூக்காது இங்கே படுங்க கொசு ஊற்றி போடுறது விட்டு பொம்பளை பிள்ளைய காலம் சொல்றேன். ஐயா ஐயா அவர் வேட்டியை மூடுங்க. என்னங்கய்யா தூண்டி முள்ளு மாதிரி கட்லாவுக்கு தூண்டி முள்ளு போட்ட கண்டாலி மாதிரி. ஹலோ 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 சேதுபதி நாடு செதுக்கி பரியும் நாடு பேரு வாங்கின சிவகங்கை நாடு என் சிவகங்க சீமையா இந்த நாளோட நாடா இந்த நாளோட நாடு காராம்போட மண்ணுல இந்த கல்லர் வம்சத்துல பிறந்து எங்க கிழவங்க கட்டி காத்த சாமி சொன்ன சொல்லும் மாறாது எங்க சாமி ஓரான் சொல்வாக்கு தப்பாது பாக்கு மரம் பொழந்து எங்க கருப்பனுக்கு பக்குவமா பெட்டி செஞ்சு தேக்கு மரம் பொழந்து எங்க கருப்பனுக்கு தேவைக்கு பெட்டி செஞ்சு உன்னை ஊட்டி வளர்த்த மலையாள நாடு நாடு மலையாள நாடு உன்னை கொண்டனைக்க முடியலடா கருப்பு இந்த கருப்பு இவன் ஆரடி வெங்கடா எங்க கருப்பு ஆரடி வெங்கடா இவன் ஊருக்கு ராசா எங்க கருப்பின் கோட்டுக்கு சர்ச்சுடா கருப்பை இறங்கி கூட்டத்துல ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா கருப்பை கச்ச கட்டுனா எதிரிக்கு வளர்த்து நாடு சாயுமுடா பாக்கு மரம் பொழந்து உனக்கு விளையாட்டு தொட்டி கட்டி 1000 பணமரமா எங்க ஆத்தா மாரியம்மா உனக்கு தீர்த்தாக்கார பொண்டாக்கு உனக்கு காளி எத்த மாறி எத்தனை பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த காராம்புடையில உள்ள இந்த மாரியம்மா உங்க அண்ணன் கருப்பனை கூட்டிக்கிட்டு ஒத்த காளி சப்பானி அவனுக்கு வலது ஆளு நொண்டி அப்பு என் நொண்டி சோனையாவையும் இந்த நாளூர் நாட்டு முனியாண்டியும் கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா எந்த குதிரடா எங்க கருப்பனுக்கு உகந்த சொந்த குதிரை 5 ஜட பரவி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜட தோரணை இட இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல எங்க ஆத்தா இறங்கி அட போடே கலியரி கம்மா பெருகமுடா கம்மா பெருகுனா என் முனியாண்டி எந்த கரையில கரை ஒதுங்க போறே என்னை நாடு ஓடா போய் வாடா செல்லமையன் என்னை நாடு ஓடா பேரு வாங்க வச்ச என் கலியரி காளி முனி ஐயா அந்த உடமரத்தை விட்டு தங்கச்சி நான் மானாமதுரை போய் வாரே காளியத்தை உனக்கு என்ன நான் வாங்கி வர மானாமதுரை போய் வானே எனக்கு கழுத்துக்கு கருகமணி எனக்கு கூறப்பட்டு சேலான்னு பொழுது இருட்டது உடம்பதான் அலறுதுடா கொஞ்ச நேரம் கலிச்சேரி இல்லைய விட்டு இந்த நாளொரு நாடு இந்த காராம்போட சாமியோட மகிமை அறியணும் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி அண்ணே அண்ணே ஏ கருப்பு அண்ணே ஓடிவானே ஓடிவானே இந்த நேரம் அண்ணே அண்ணே கருப்பு அண்ணே ஓடிவானே
நீ எத்தனை தான் அடிக்கிறீன்னு வாங்க. இது ஜாமி கிடையாது, சென்ட்ரிங் போடுறேன். இது இருப்பா, நான் பார்க்காத ஜாமியா. வந்தது யாருப்பா? இந்த இறங்கி சொல்லியா டெக்னிக்கோட ஆடுவாங்க.
சாமி நின்றத்துல ஆடி யாருக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஆடி குறி சொல்றதே சாமி. சில பேர்லாம் பார்த்தா சாமி ஆடும்போது வேட்டிலாம் கழட்டினேன். ஏன்னு கேட்டால் முண்டைக்கு வேர்வை தாங்காது. இந்த சொன்னவனே நடிக்க சொல்லியா, இதே நம்ம சொந்தக்கார சாமி தான். கொஞ்ச நேரத்தில் கலையரங்கத்தை உலகத்தைய முண்டை எதில் விட்டேன் பல்லு வரைக்கு வாங்கப்பா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. ஓ தாளம் சொல்லலையா, அவனை மறந்தே விட்டேன் மனநோயாளி முண்டை. இங்க வாடா. திறந்த மொழியிலே கீசரி மேசரியாக கிறுக்குத்தனமாக தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். நல்ல பையன். எதுக்கு வந்த வைக்கக்குள்ள ஏத்தவா? என்ன வேலைக்கு வந்திய? ஓய் மயிர் எடு. இவனை விட்டுட்டு வரணும். ஏன்டா சம்பளம்? ஆமா 200 சம்பளத்துக்கு போய் தானே இருக்கேன். மத்தால 2000 கேட்பாங்க. உன் பேர் என்னப்பா? சதீஷ். பாலிமையினை நல்ல சத்தம் பேசு தம்பி, செல்லில் ஆரம்பிச்சுருவேன். சதீஷ். ஓகே. எத்தனை வருஷமா தாளம் போறீங்க? சரி, தீபாவளிக்கு சொல்லி அனுப்பு. நான் உனக்கு சுழியை சுட்டு கொண்டு வரேன். என்னடா சொல்ற? கரெக்டா நான் பாடுற பாட்டுக்கு சரிண்ணே கரெக்டா தாளம் போடணும். அப்படி தாளம் போட்டீங்கன்னா சரிண்ணே தீபாவளிக்கு ஹீரோ ஹோண்டா வாங்கி தரேன். ஓகேண்ணே. ஹீரோ முண்டின்னு சொன்னேன், ஹீரோ ஹோண்டா கிடையாது. ஹலோ, கள்ளச்சி என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சி உன்ன புரியலையா, உன்ன நோங்குது நோங்குது ஒண்ணு. தாளம் போடுற பேப்பர் மேனே மறந்துட்டேன். நீ வசந்த பாடுங்க, வசந்து பாருங்க. நேத்து பூத்தாளி ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. ஆமாண்ணே. என்னை பார்த்தா இது மாதிரி தம்பி நல்ல வஞ்சூரிய மரியாதையா தாளம் போடணும்டா. பாடுங்க. உனக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன். எங்க அப்பங்களுக்கு திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்தும் பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சத்தியமா நான் எடுக்கலண்ணே. அதை நம்புனேன், நான் எடுக்கவே இல்லை. அதை கொஞ்சம் புனிவேன். பேக் ஷாட் ஒரு 5 அடிக்கிறேன். நான் என்னடா சொன்னேன், நீ என்னடா சொல்ற? தம்பி நான் எடுக்கவே இல்லை, நான் நம்புனேன். தம்பி தமிழ்நாடா இல்ல ஹிந்திக்காரனாடா? காது கேட்கவா? பாடும் போது இந்த இடத்துல எலி சேனம். இது என்னடா இலை இந்த இடத்துல அது தாளம் போடும். ஓ இப்படி போடணுமா? சரிண்ணே. பாக்கு வெத்தலம் மாத்தணும், பார்வதிய பார்க்கணும், ஏண்டி உள்ள உனக்கு ஜம்மதமா. பேரு அது கிடையாது, அழகரும் பூச்சியம்மான்னு வெட்டுங்க. இல்லை சிவகங்கை பாத்திரக்கல்ல பேரா வெட்டுற. என்ன கரெக்டா கண்டுபிடிச்ச? கரெக்டா போடுறா தம்பி. உன் காலில் கூட அசிங்கப்படுத்தாதரா. பூரா 4 நாட்டுக்கார சொந்தக்காரங்கடா. சரிண்ணே. சரிண்ணே. என் பப்புல விட்டு கூட உன்னை சூம்ப சொல்றேன். அவங்க என்ன கட்ட போட்டு வச்சிருக்காங்களா? கரெக்டா பொண்ணு போடுங்க சொல்லுங்க. நான் போட்டுறேன். ஒரே போட ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன். காசு கூட வைக்கிறாங்க. ஏன்னா பாட்டுக்கு தாளம் போடுற ஏழை ரொம்ப பண்றாங்க. ஆரம்பிச்சுடா கரெக்டா போடுறா. சரி நல்ல பாட்டை பாடினேன். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவள் மாம்பழவேன். என்ன பண்ற? மாங்காய் காசு கூட வைக்கிறாங்க. தக்காளி தானே ரேட்டு கம்மியா இருக்கு. போயிரு. ஏன்னா சாதகத்தில் 2 கொலை விழுற மாதிரி இருக்கு. நீ ஏன் உன்னை ஏவி விட்டாம்பர் அவன் 2 வருந்தாங்க. போயிடும். ஏன்னா இவன் இன்னமே வரைய கூடாதுடா. நம்மளும் லூஸ் ஆகிட்டான்டா. ஆடல் அரசி சிரிப்பழகி மக்களால் குட்டி நயன்தாரா என்று போட்டக்கூடிய எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி பிரகதி. அவனை போச்சுற கொண்டே வருவாங்க. கொஞ்ச நேரத்தில் கப்பையை கழிக்கிட்டு இருந்தியா?
ரூபாய்க்கு ப்ரோ வந்து காப்பாற்றுகிறோம். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, என்னுடைய மாணவன். சிறு வயதிலிருந்து நான் தூக்கி வளர்த்த எங்க அக்கா மகன், விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணில் மைந்தன் மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எனது செல்ல பிள்ளை பப்ளு, பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிக்க காத்துக்கொண்டார். பப்புல பார்த்தாலெல்லாம் கைது உங்க பூரா என் தங்கங்க பூரா பார்த்துருக்கேன். இன்னைக்கு என்ன கட்டப்புல வர்றாங்கன்னே தெரியாது. அவனை போய் பார்க்கிறேன், செந்தட்டியை தடவி வச்சது மாதிரி இருந்தா அப்படி இருக்கு. ஆனா மடு அழுதாடா முருகா, கிரு மாடு வர்க்கமா இருப்பேன் போல. ஆனா அவனெல்லாம் இருட்டுக்குள்ள விட மாட்டேன், பெண்ணு வாங்கி எல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி. என்னப்பா மனு கொடுக்குற மாதிரி இருக்கு என்னதான்